அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருப்பது நாரத பக்தி சூத்திரம். இப்ப இந்த நாரத பக்தி சூத்திரம் வகுப்புல கடந்த முறை 3வது அத்தியாயம் தொடங்கியிருக்கோம். அந்த 3வது அத்தியாயத்துல 3 சூத்திரங்கள் பார்த்து முடித்தோம். இப்ப இன்றைக்கு 4வது சூத்திரத்திலிருந்து நாரதர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இப்ப நேற்றைய வகுப்புல 3வது சூத்திரம் இருந்தது இல்லையா, அதுல பற்றை வீடு அப்படின்னு சொன்னார். அப்ப பற்றை விட்டு விட்டால் என்ன பண்றதுன்னு நம்ம கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும், அதை தான் நம்ம பிடிக்கணுமே தவிர எல்லாத்தையும் பிடிக்க கூடாது. அப்படிங்கும்போது நம்ம திருக்குறளை ஞாபகப்படுத்திட்டோம். அந்த நேரத்துல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள் எடுத்துக்கிட்டு, அப்ப இறைவனை பற்றுனா மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாவே பற்று விட்டுடும். அப்ப எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றி கொண்டால் மற்றவைகள் எல்லாம் தானாகவே நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல அந்த இறைவன் பால் நாம அன்பு வைக்கிறது தான் சரியா இருக்குமே தவிர மற்ற விஷய சுகங்கள்ல போய் நம்ம அதை இதை செஞ்சுட்டு இருந்தோம்னா அது நமக்கு சரியா இருக்காதுங்கிறத இந்த சூத்திரம் நமக்கு காட்டி கொடுத்தது. கடந்த 3வது அத்தியாயத்தினுடைய 3வது சூத்திரம். இப்ப இன்றைக்கு 3வது அத்தியாயத்தினுடைய 4வது சூத்திரம் பார்க்கலாம். அதுல என்ன சொல்றார் நாரத மகரிஷின்னு பார்த்தோம்னா, லோகே அபி பகவத் குண சிரவண கீர்த்தனா. லோகே இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட, அப்படின்னா கூட இந்த உலக வாழ்க்கையில் இருந்தாலும் கூட என்ன செய்யணும்? இறைவனின் குணங்களை கேட்பதும் புகழ்வதுமாக இருக்கின்ற நிலையில்தான் பக்தி வளர்கிறது அப்படிங்கறத இந்த சூத்திரம் சொல்லுது. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலக வாழ்க்கையில நம்ம என்ன விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இறைவனுடைய குணங்களை கேட்பது புகழ்வது இது போன்ற விஷயங்களை நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா நமக்கு பக்தி வளருது அப்படிங்கிறது இந்த சூத்திரம் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த சூத்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இப்ப லோகே அபி அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு இல்லையா, இது முக்கியமான ஒரு வேர்டு. இது ஏன் லோகே அபி? இந்த உலகத்தில் இருந்தால் கூட, உலகத்தில் விவகாரம் செய்து கொண்டிருந்தாலும் கூடன்னு சொல்லிட்டாரு. அதை செய்து கொண்டே நீ இறைவனை நினைக்கலான்னு தான் சொல்றாரு தவிர உலகத்தை விட்டுட்டு ஓடிடுன்னு சொல்லல இல்லையா. அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, உலகத்தை விட்டு விடுறதுங்கிறதுக்கு பற்று விடுதல்னு அர்த்தமா எடுத்துக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பற்று விடுங்கிறதுனால இந்த உலகத்தை திறந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நாரதர் அப்படி சொல்லல. உலகத்தில் விவகாரம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாரா. அப்போ உலகத்துல இருக்குது விவகாரம் பண்ணலாம், ஆனா அந்த உலக விவகாரங்கள்ல இருக்கும்போது கூட மனதை எப்பொழுதும் இறைவன் பால் இருக்க வேண்டும், இறைவன் பால் திருப்ப வேண்டும் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். அப்ப இந்த சூத்திரம் ஒரு மிகப்பெரிய அறியாமையை நமக்கு போக்குது. ஏன்னா நாம கடவுளை நினைச்சுக்கணும்னா எல்லாத்தையும் விட்டுறணும், பற்று விட்டுறணும், பற்று விட்டுறணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பற்று விட்டுறதுங்கிறது நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா எல்லாத்தையும் திறந்துட்டு காவி வெட்டி கட்டிட்டு சன்னியாசியா போயிடணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லைங்கிறத இங்க சாஸ்திரம் புரிய வச்சு இந்த இடத்துல இந்த சூத்திரத்துல அழகா சொல்றாரு. ஆன்மீகம் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு ஒதுங்குவது கிடையாது, உலகத்தை விட்டு வெளியேறுவது கிடையாது, உலகத்திலேயே இருந்து கொண்டு சாதனை செய்வது. அதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அருமையான புரிதல். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை செய்யணும். என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம செய்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம், ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம். லேடிஸுங்கன்னா வீட்டு வேலைகள் செய்வாங்க, சமையல் செய்வாங்க, அல்லது வீட்டிலேயே ஏதாவது டைலரிங் பண்ணுவாங்க, ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இது மாதிரி ஏதாவது வேலைகள் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நாம என்ன இந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்துகிட்டு அத்தியாத்ம ஞானமோ அல்லது இந்த மாதிரி பக்தி விஷயத்திலோ வர முடியறது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்படி கிடையாது. அதுல இருந்துகிட்டே இருந்து நீங்க உங்களுடைய மனதை இறைவன் பால் திருப்பினா போதும். ஏன்னா அந்த வேலையை நீங்க தடையா பார்க்க வேண்டியதில்லை, அந்த வேலையே நீங்க ஒரு சாதனையா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம குடும்பத்துல இருந்துகிட்டு இருக்கனே, குடும்பத்துல இருந்துட்டு எப்படிங்க நம்ம கடவுளை சிந்திக்க முடியும் அப்படின்னு கேட்கா, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, குடும்பம் நமக்கு கவனச்சிதறலை கொடுக்குற மாதிரி விஷயங்கள்ல இருந்தாலும் கூட
அந்த குடும்பத்தையே வந்து நம்ம யோகத்துக்கான ஒரு சேத்திரமா மாத்திக்கலாம். ஏன்னா நாம அப்ரோச் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. நாம எப்படி அணுகுறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம ஒரு விஷயத்தை சரியா கையாள முடியும். ஏன்னா நிறைய பேருடைய புரிதல் என்ன அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்னா நமக்கு வேலை தடையா இருக்கு, குடும்பம் தடையா இருக்கு, இந்த உலகமும் மாயையா இருக்கு. அப்ப இது மாதிரி விஷயங்கள் எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கறாங்க. மைண்ட்ல அப்படி ஒரு எண்ணங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து நாரதர் சொல்லக்கூடிய புதிய பார்வை என்ன அப்படின்னா, லோக அபி, உலகத்தில் விவகாரம் செய்து கொண்டிருந்தாலும் கூட மனதை வந்து இறைவன் பால் திருப்ப வேண்டும், இறைவனின் குணங்களை கேட்பதும் புகழ்வதுமாக இருக்க வேண்டும் என்று சொல்றார் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தில் நம்ம பார்க்கணும். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலகம் தான் நாம வந்து இறைவனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சாதனை மேடை. அப்ப இந்த சாதனை மேடையை வச்சுதான் நம்ம சாதிச்சு காட்ட முடியுமே தவிர, நாம இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வராம இறைத்தன்மையை உணர முடியாது. ஏன்னா இப்படி வந்து இதை பயன்படுத்தி நம்ம சாதிச்சு காட்டணும். அப்ப இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம சாதனையாக மாத்திக்கணும். வருகின்ற தடைகளை எல்லாம் படிக்கல்லாம் மாத்திக்கணும். தடைகள் எல்லாம் படிக்கல்லாம் மாத்திக்கணும். அப்பதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். நமக்கு என்ன தடைகள், நம்முடைய வேலை தடை அல்லது குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் தடை, உத்தியோகம் தடை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் தடை கிடையாது. மன ரீதியாக வந்து இது தடை அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். அப்படியெல்லாம் இல்ல. நம்ம வந்து அதையும் சாதனையாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த வேலை போறதுனால நாம இறைவனை சிந்திக்க முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல புரிய வைக்கிறார். அப்படி புரிய வைக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இறைவனை பற்றிய பகவத் குணம். அதாவது அவரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு இந்த சூத்திரத்துல அப்படின்னா, பகவத் குண சிரவண கீர்த்தனாத் லோகே அபி. பகவத் குண சிரவண கீர்த்தனாத். அதாவது இறைவனுடைய மகிமைகள், குணங்கள் இவைகளை எல்லாம் கேட்பது. சிரவணம், கீர்த்தனம், பாடுதல், புகழ்தல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறைவனுடைய மகிமைகளை கேட்பதும் அதை பாடுவதும் தான் இங்கு பகவத் குணம். அப்ப இறைவனுடைய குணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பொதுவா குணாதீதன் தான் இறைவன். இறைவனுக்கு குணம் கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா அவன் வந்து சகுண பிரம்மமா வரும்போது குணங்களுக்குள்ள வருவான். அவன் நிர்குண பிரம்மமா இருக்கும்போது, ஆத்மாவா இருக்கும்போது குணம் கிடையாது. பிரபஞ்சமா மாறும்போது குணங்களுக்குள்ள வந்துருவான். அப்ப பிரபஞ்சமா மாறினா எப்படி இந்த உலகமா மாறுறான்னா, எல்லா உயிர்களிடத்திலும் உணர்வா இருக்கிறான், உயிரா இருக்கிறான் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல அவனுடைய குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருணை, அன்பு, அமைதி, ஆனந்தம் இதெல்லாம் வந்து பகவானின் குணங்கள். என் குணத்தான்னு கூட சாஸ்திரங்கள் எல்லாம் இறைவனை புகழும். அப்ப இது மாதிரி இறைவனுடைய குணங்களை வந்து நம்ம ஒரு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குணங்களும் அவங்க இடத்துல அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு. வைபவங்களும் நிறைந்திருக்கிறது. அது வந்து பகவத் குணம் என்று பார்க்கிறோம். அப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது இந்த பகவத் குணம்ங்கிறது வெளிப்புற கடவுள் இடத்துல இருக்குதா? ஏதோ நமக்கு வேறாக ஒரு கடவுள் இருந்து அவர் இந்த குணத்தை வெளிப்படுத்துகிறாரா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அதான் சொல்றோம். அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கிறதுனால, இங்க வந்து அன்புதான் இறைத்தன்மையா இருக்கு. ஒவ்வொரு உயிர்களிடத்திலையும் உணர்வாய் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கும்போது, அங்க அன்பு உணர்வை நம்ம வெளிப்படுத்தினா போதும். அதுவே நமக்கு மனதில் அமைதியும் ஆனந்தத்தையும் கொடுக்குறோம். அப்ப இங்க குணங்கள் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற உள்ளார்ந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். வெளியே தேடக்கூடாது. குணங்கள் அப்படின்னு மீண்டும் வெளியே தேடக்கூடாது. ஏன்னா நம்ம வெளியே பார்த்தா கடவுள் எப்படிப்பட்டவர்னு கடவுளுடைய உருவத்துல பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா உள்ள பார்த்தா வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கு, உணர்வு மட்டும்தான் இருக்கு. அப்போ உணர்வு ரீதியா நம்ம இறைவனை தொடணும். அப்ப வெளியே பார்த்தா நம்ம குணங்கள்னு எடுத்துக்கிட்டா ஏராளமான குணங்களுக்குள்ள போய் கடவுளை பொருத்தி பார்த்துருவோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற உங்களுடைய உள்ளார்ந்த ஆத்மாக்குள்ள நீங்க நின்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொரூபமே உங்களுக்கு தெரியும். அது எப்படி உங்களுடைய சொரூபம்னா, அந்த அன்பு, அறிவு தான் உங்களுடைய சொரூபம்னு உங்களுக்கு அனுபவம் ஆகும். அப்ப வெளிக்கடவுளை நீங்க வந்து தனக்கு வேறாக ஒரு சிவபெருமானோ அல்லது ஒரு விஷ்ணுவோ அப்படின்னு நினைச்சு நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த கடவுளை பற்றிய ஒரு புகழ்ச்சி நீங்க வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனா உள்ள நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் புகழ வேண்டியதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய சொரூபத்துல நீங்க நிலையா நிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். அப்ப இதுதான் நம்ம சாஸ்திரம் எப்படி புரிய வைக்குதுன்னா, சிரவண, மனன, நிதித்தியாசனம். அப்ப சிரவணம் அப்படின்னா கேட்பது. மனம் வந்து எப்பொழுதும் அந்த ஈஸ்வர நிஷ்டையிலேயே இருக்கிறது எப்படி சாத்தியமாகும்? நிதித்தியாசன நிலைக்கு எப்படி போகும் அப்படின்னா, நம்ம சதா அந்த இறைத்தன்மையினுடைய விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் சாத்தியமாகும்.
ஏன்னா நாம கேட்கும் விஷயத்தினால்தான் நம்முடைய மனம் வந்து ஒரு வடிவத்தை அடைகிறது அப்படின்னு சாஸ்திரம் புரிய வச்சது இல்லையா? கடந்த சூஸ்திரத்துல கூட சொன்னார்ல, மனசு வந்து நீங்க எதை கேட்கறீங்களோ அந்த விஷயத்துல மாட்டிக்கும், அதுல பற்றிக்கும் அப்படின்னு நம்ம கடந்த சூத்திரத்துல பார்த்தோம். அப்ப நான் கூட உதாரணம் சொன்னேன். பசங்க வந்து வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிறான்னா, அவன் மைண்ட் அதுல போய் மாட்டிக்கிட்டு யாரை பார்த்தாலும் சுடணும்னு சொல்லி தோணும். அப்படி போய் மைண்ட் லாக் ஆயிடும். அப்ப நம்ம நல்லது மனசுக்குள்ள விதைச்சோம்னா நல்லது வெளிப்படும், கெட்டது வெளிச்சோம்னா கெட்டது வெளிப்படும் அப்படிங்கிறது மனதை நாம் உருவாக்குகின்ற விஷயங்களில் இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அப்ப இங்கேயும் அதேதான். ஏன்னா இங்க வந்து நீங்க நெகட்டிவான விஷயங்களை மனசுக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்கன்னா மனசு கலக்கம் அடையும். ஆனா நீங்க இந்த மாதிரி சத்சங்கங்கள், சாதுக்களுடைய சங்கத்தை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா மனசு வந்து அமைதி பெறும். அப்ப இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. சிரவணம் அப்படின்னால் அது மனதை வடிவமைக்கும் சக்தி என்று பெயர். சிரவணம் என்றால் கேட்டல். கேட்கின்ற விஷயம்தான் உங்களுடைய மனதை ஒரு வடிவத்துக்கு உட்படுத்துகின்றது. அப்ப எப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் உள்வாங்குகிறீர்களோ, மனதினால் உள்வாங்குகிறீர்களோ, அந்த நிலை உங்களுக்கு உண்டாகும். அதுதான் நான் மகான்களுடைய வழிமுறைகள் எல்லாம் சொல்லுவேன். உன் எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்வு, அஷ்டாவகர கீதை மாதிரி பெரிய நூல்கள்லாம் சொல்லும்போது, உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுப்போம். அப்ப நம்முடைய மனசு தான் நம்முடைய வடிவத்தை உண்டு பண்ணுது, வாழ்க்கையை உண்டு பண்ணுது. ஆகவே அந்த மனதை வடிவமைக்கின்ற சக்தி எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம வெளியிருந்து வாங்குகிற விஷய சுகங்கள்ல தான் இருக்கு. அப்ப நீங்க சிரவணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதை பற்றி இருக்குங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த கெட்ட விஷயங்களை, நெகட்டிவ் விஷயங்களையே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா கெட்டவனா மாறிடுவீங்க. நெகட்டிவான ஆட்களா மாறிடுவீங்க. அதை தடுக்கவே முடியாது. அதுவே நீங்க இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்கள்ல உபனிஷதங்கள் கேட்கறீங்க, ஆத்ம ஞான பாடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி பகவத்கீதை படிக்கிறீங்க, பிரம்மசூத்திரம் படிக்கிறீங்க. கேட்டு கேட்டு மனசுக்கு நல்ல ஒரு புரிதலை தெளிவை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, மனசு தானாவே அந்த ஆத்மஸ்வரூபத்துல நிற்கும், அமைதியை அடையும், ஆனந்தத்தை அடைஞ்சிரும். அப்ப இப்படிதான் நம்ம மனதை வந்து பழக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஏன்னா இங்க சூத்திரம் அதை தானே சொல்ல வருது. சூத்திரத்தினுடைய முக்கியமான விஷயம் மீண்டும் சொல்றேன். லோகே அபி பகவத் குண சிரவண கீர்த்தனாத். பகவத்தினுடைய குணத்தை, இறைவனுடைய குணாதிசயங்களை கேட்பது, பாடுவது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான பொருள். பகவானுடைய குணங்களை பாடுவது, கேட்பது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதற்கேற்ற நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், அடைகின்றீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப நம்ம பகவானை பற்றி எப்படி கேட்கிறோமோ அப்படி நம்ம மாறப்போறோம். அதான நடக்க போகுது. அப்ப பகவானுடைய உண்மை நிலை என்ன? அன்பு, அறிவு, உணர்வு அப்படி கேட்டீங்கன்னா நீங்க அன்பு உணர்வு, அறிவு உணர்வா நீங்க மாற போறீங்க. ஆனா பகவானுடைய வைபவத்தை நீங்க வேற நெகட்டிவா ஒரு கோபமான ஒரு உக்ர கடவுளா காளி மாதிரி ஒரு நரசிம்மர் மாதிரி இப்படி ஏதோ உருவகத்துக்குள்ள கொண்டு போய் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அப்படி மாறிடுவீங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா நம்முடைய கேரக்டர், ஆட்டிடியூடு எல்லாத்தையுமே மாத்தும். நம்ம கேட்கிற விஷயங்கள் தான் மாத்தும். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரீவித்யா உபாசகர்கள் எல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். இப்ப ஸ்ரீவித்யா உபாசகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்ரீவித்யா உபாசன மந்த்ராவை சாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான வழிமுறைகள், அதுக்குண்டான சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. வேள்விகள் அப்படியெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும். அந்த வித்யா உபாசனாவுக்கு ஒரு தனி சாப்டர் இருக்கு. அதை கடைபிடிப்பாங்க. அதுல பெண்களும் கடைபிடிப்பாங்க, ஆண்களும் கடைபிடிப்பாங்க. அதை கடைபிடிக்க நீங்க ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண்களுடைய கேரக்டருக்கு வந்துருவாங்க. அவங்க நடை, அந்த ஆட்டிடியூட் எல்லாம் அப்படியே மாறும். அப்படியே ஒரு ஸ்டைலே பாத்தீங்கன்னா பெண் மாதிரி நடந்துக்குவாங்க. பிஹேவியர்லாம் அப்படியே மாறிடும். அப்ப என்ன காரணம்னா அந்த மாதிரி விஷயங்களை கேட்டு 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 அம்பாள் மாதிரியே அந்த ஆட்டிடியூடுக்கு போய் 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 அந்த ஆண் கூட பெண் தன்மையை அடைந்து விடுவதையும் நம்ம ஸ்ரீவித்யா உபாசகர்களை பார்க்க முடியும். அது மாதிரி ஆட்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அது மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப என்ன அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மனசுக்கு என்ன மாதிரி விஷயங்களை உள்ள கொடுக்குறோமோ அந்த வடிவத்தை நம்ம மனசு எடுத்துக்கும். அது நீங்க தெய்வீக விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், பேய் மாதிரி விஷயங்கள், ரொம்ப கெட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ள வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதுவா மாறிடுவீங்க. அப்ப உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவகர கீதை சொல்ற மாதிரி நம்முடைய எண்ணம் எப்படியோ அப்படி நம்முடைய வாழ்க்கை. அப்ப அந்த எண்ணம், நம்முடைய மனம், மதி அப்படிங்கிறது எந்த அடிப்படையில அப்படின்னா, நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில.
அப்படிதான் வாழ்க்கை இருக்கு, அப்படிதான் மனசு இருக்குங்கிறத இந்த சூத்திரம் நமக்கு ஆழமா புரிய வைக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய பகவத் குணங்களையே கேளுங்கள், பாடுங்கள் அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துல அறிவுறுத்துவதாக பார்க்க முடிகிறது. அப்ப நீங்கள் உள்ளே நினைப்பதைத்தான் வெளியே உறுதி செய்கிறீர்கள் என்று இந்த சூத்திரம் நமக்கு நிரூபணம் செய்கிறது. அப்ப நம்ம கேட்பது நமக்குள்ள பதிவாகுது, அந்த பதிவு வெளிப்பட்டு விவகாரத்துக்குள்ள ஈடுபாடு வைக்கின்றது. அப்ப இங்கே உண்மையா இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, மனமாற்றத்திற்கான ஒரு விஞ்ஞானம் என்று பார்க்கிறோம். ஏன்னா மனசு ஒரு அப்டேட் ஆகணும் இல்லையா? நம்ம உயர் பரிமாண அறிவு நிலைக்கு நம்ம உயரணும் அப்படின்னா, நான் நேத்து தான் அந்த க்ளூ கொடுத்தேன். எப்படி அந்த அறிவு நிலைக்கு உயர்றது அப்படின்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். அப்ப உள்ளம் அப்படிங்கிற தன்மை தான் இறைநிலை. அந்த உள்ளத்துலதான் இறைவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிலை தான் பிரம்ம அனுபவம், ஒரு பூரணத்துவம், அமைதி, ஆனந்தம், அறிவு அப்படின்னு அந்த நிலையில நம்ம இருக்க முடியும். அப்ப அந்த உள்ளம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள நம்ம போகிறது மனதில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் அங்க போகும். நீங்க எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறீங்களோ அப்படி மனசு அப்டேட் ஆக போகுது. அப்ப அந்த அப்டேஷன்ங்கிறது ப்ராப்பரா இருக்கணும். அப்ப நல்ல விஷயத்தை இந்த மாதிரி பகவத் குணங்களை, பகவத்தினுடைய வைபவத்தை சிரவணம் பண்றதுனால மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை கேட்பதினால மனம் அந்த நிலையில் ஒருமுகப்பட்டு அந்த தன்மையை தனதாக்கி கொள்ளும். அதை விட்டு நீங்க உலக விஷயத்தை அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தால், உலக சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அடிக்கடி ஈடுபட்டு கொண்டே இருந்தால், இந்த மனமானது உலகத்தை பற்றி கொள்ளும். அப்ப நாம் இந்த இடத்துல அந்த உலகத்தை பற்றி கொள்ள கூடாதுங்கிறது தான் இங்க நாரதர் இப்படி சொல்றாரு. லோக்கே அபி, இந்த உலகத்தில் விவகாரம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. லோக்கே அபின்னா உலகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட பகவத் குண சிரவண கீர்த்தனார், பகவானுடைய குணங்களை கேட்பதையும் பாடுவதையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினுடைய ஆழமான உண்மையா பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில நம்ம ஆரம்பத்துல இறைவனுடைய குண வைபவங்களை கேட்கிறோம். அவனுடைய விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு, அவனுடைய பெருமைகள், அவனுடைய புகழ் எல்லாமே நம்ம கேட்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள பிடிக்கும் போது இப்படிப்பட்ட வைபவம் உடையவனா, இப்படிப்பட்ட குணம் உடையவனா இறைவன் அப்படின்னு அவனுடைய பெருமைகளை நம்ம கேட்டு கேட்டு மனசு அதுல அப்படியே ஆனந்தம் அடையும். அந்த நிலை நம்முடைய நிலையாகவும் மாறும். அப்படிதான் நம்முடைய குணம், அந்த உயர்ந்த குணங்கள், இறைவனுடைய உயர்ந்த குணங்களை நம்ம உள்வாங்க நாமளும் அந்த உயர்ந்த குணாதீதனா மாறுவோம். குணத்துக்கு போயிட்டு குணாதீதனா மாறுவோம். ஏன்னா அந்த உயர்ந்த குணங்கள் உள்ள போகவே அப்புறம் குணம் கடந்த நிலையில ஆத்மாவா நம்ம பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்க பாக்குறோம். அப்ப இங்க சிரவணம், கீர்த்தனம் 2 வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது மனதை வெளி விஷயங்களிலே நீங்கள் நல்ல விஷயங்களை நோக்கி திருப்ப வேண்டும். இது போன்ற அத்தியாத்ம ஞான பாடங்களை கேட்க வேண்டும். மேலும் இது போன்ற இறைவனுடைய வைபவங்களான பாடல்கள் அதையெல்லாம் பாட வேண்டும். அப்படி மனதை வெளியிலிருந்து உள்ளே திருப்பும் பொழுது அது ஒரு சக்தி வாய்ந்த சாதனையாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப நம்ம நடைமுறையில இதையெல்லாம் தினசரி அன்றாட நித்திய கர்மாக்கள்ல கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம எவ்வளவு முக்கியமான கடமைகள் நம்ம தினசரி செய்யறோமோ அதுல இது மாதிரி சிரவணம் பண்றதுக்குன்னு தினசரி 1 மணி நேரம் ஒதுக்கிக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் எல்லோருக்கும் பொதுவா தானே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் 24 மணி நேரத்துல இப்படி எல்லாம் வாழ்றேன்ட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம மேக்சிமம் வெளி விவகாரத்திலே இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் உள்ள திரும்பி பார்க்கறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி தினசரி 1 மணி நேரம் நம்ம சத்சங்கம் கேட்போம். அதுல நல்ல நல்ல விஷயங்களை உள்ள மனசுக்கு கொடுப்போம். அப்ப அதை நம்ம கேட்க மனமானது நல்ல நிலைக்கு மாறும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நடைமுறை பயிற்சியாகவே சாதனையாகவே கொண்டு வர வேண்டும் என்று இந்த சூத்திரம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த அத்தியாயமே என்னன்னா சாதனைகள், பக்திக்கான சாதனங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பக்தி செய்வது, பராபக்தியினுடைய நிலையை எப்படி அடைவது அப்படின்னா இதுதான் சாதனம். இந்த மாதிரி நீங்க சாஸ்திரத்தை கேட்பது, இறைவனுடைய பகவத் குணங்களை கேட்பது, அதை பாடுவது, இப்படிதான் நம்ம இருக்கணும் என்று இந்த சூத்திரத்தில பார்க்கிறோம். ஆனா நம்ம இதை வேற மாதிரி மாத்தியும் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேலோட்டமா கேட்டா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவனுடைய குணங்களை கேட்டு பஜனை பண்ணிட்டு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படி இறைவனுடைய குணங்களை கேட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கிறதுனால மாற்றம் நடக்காது. அதாவது பஜன் அப்படிங்கிறது ஆத்ம நிலைக்கு உயர்வது அப்படின்ட்டு கடந்த சூத்திரத்திலையும் புரிய வச்சார். அப்ப அதனால நீங்க கேட்பது அப்படின்னா புரிதல், அதை சந்தேகம் இல்லாம தெளிவுபடுத்திக்கணும். சிரவணத்துக்கு அப்புறம் மனனம்.
சந்தேகம் நீக்கி அதுல நிலை பெற்று அதுக்கப்புறம் நிதித்தியாசனம்ங்கிற அந்த நிலைப்பாட்டில் உறுதி அடைய வேண்டும். அதுதான் நிலை மாற்றம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இங்க வந்து பகவத் குணங்களை வந்து கேளுங்க பாடுங்க அப்படின்ன உடனே நம்ம வந்து பக்தியில பாடிக்கிட்டோம், அப்படியே இறைவனை பற்றி புகழ்ந்துகிட்டுமே காலத்தை ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. ஆனா அதன் இருமைகளை உண்டு பண்ணிடும். அதனால வெளியே இல்லாம உள்ள திருப்பணும் அப்படிங்கறத இந்த சூத்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப உலகத்தில் இருந்தாலும் சாதனை சாத்தியம். அது எப்படி சாத்தியம் என்றால், மனம் இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞான பாடங்களை கேட்பதால் மாறும். அதை அடிக்கடி மனதுக்குள்ளே சிந்தனை செய்வதால், கீர்த்தனம் பண்ணுவதால் மனம் உறுதி அடையும். இறுதியில் ஆத்ம அனுபவம் உண்டாகும். அப்ப நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த சூத்திரம், இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 4வது சூத்திரம் பார்க்க முடிகிறது. அடுத்தது 5வது சூத்திரம். முக்கிய தஸ்து மகத் கிருபையைவ பகவத் கிருபாலேஷாத் வா. முக்கிய தஸ்து மகத் கிருபையைவ பகவத் கிருபாலேஷாத் வா அப்படின்னா, முக்கியமாக மகான்களின் அருளால் இறைவனின் ஒரு சிறு அருள் துளி நிச்சயம் உண்டாகும், பக்தி உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. இந்த இடத்துல வந்து நாரதர் என்ன சொல்றாருன்னா, சாதுக்கள் சங்கமம் தேவை அப்படிங்கறத இங்க கொண்டு வர்றாரு. அதாவது இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 5வது சூத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, முக்கியத்தக அப்படின்னா முக்கியமான, பிரதானமான அப்படின்ட்டு, மகத் அப்படின்னா மகான்கள், சாதுக்கள் அப்படின்னு அர்த்தம். மகத்தானவர்கள், பெரியவர்கள், ஞானிகள் அப்படிங்கிறத இந்த இடத்துல மகத் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாரா. கிருபையா அவர்களுடைய கருணையால், ஏவ அவர்களுடைய கிருபைய இவ அப்படின்னு போட்டோம் இல்லையா. அதாவது இங்க சான்ஸ்கிரிட்ல வந்து ஒட்டுக்கா படிக்கும்போது கிருபைய இவ, கிருபையா ஏவ அவருடைய கருணையால் மட்டுமே, பகவத் கிருபாலேஷாத்வா, பகவத்னா இறைவன், பகவானுடைய கிருபை அருள், லேசாத்துனா ஒரு சின்ன ஒரு அளவு, கொஞ்சமாவது ஒரு சில துளியாவது உள்ள கிடைச்சிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த சூத்திரம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவனுடைய அருள் கொஞ்சம் நமக்கு கிடைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, மகத் கிருபை, மகான்களுடைய அனுகிரகம் தேவை, அவர்களுடைய கிருபை தேவை என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப ஏன் வந்து மகான்களுடைய கிருபை தேவை அப்படின்னா, அதாவது சாது சங்கமம் இருக்கணும். சாது சங்கமம் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இறைவனை தன்னுள் உணர்ந்தவர்கள் தான் சாதுக்கள். சாதுக்கள் அப்படின்னாலே நம்ம யார சொல்றோம், இது மாதிரி அத்தியாத்ம ஞானங்களை படிச்சு அந்த தூய அறிவாய் பிரம்ம ஞானத்துல அப்படியே நிலை பெற்று இருக்கின்றவர்கள் தான் சாதுக்கள். அப்ப அப்படிப்பட்ட சாதுக்கள் வந்து இந்த உலகத்துல அநேக பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லாம் தன்னை மகான்கள் ஒரு நாளும் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னையே தான் பெருமை கொண்டாடுவது அவர்களுக்கு தேவையில்லாதது என்று நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த இறைநிலையை அனுபவித்தவர்கள், அந்த இறை நிலையாகவே ஆகிவிட்டவர்கள் தான் இங்கு மகான்கள், மகத்தானவர்கள், சாதுக்கள். அவர்களுடைய சங்கம் தேவை. ஏன் அவர்களுடைய சங்கம் தேவை, அவர்களுடைய தொடர்பு ஏன் வேண்டும் அப்படின்னா, அப்படி அவர்கள் தொடர்பு வைத்துக் கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனமாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க சொல்றாரு. ஏன்னா நீங்க வந்து உங்க மைண்ட்ல வெளி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா. அப்ப நீங்க வந்து எப்பயுமே வெளி விவகாரங்கள்லயே போயிட்டு இருக்கிற மனசை வந்து உள்ள திருப்பி விடுறது சாதுக்கள் தான் செய்வாங்க. சராசரி மனிதன் நிச்சயமா உள்ள திருப்ப மாட்டான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்க ரிலேஷன் சைடு நீங்க யாருக்கிட்ட வேணா பேசி பாருங்களேன். உங்க உறவுகள், உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லார்கிட்டையும் போய் பழகுங்க, பேசுங்க. யாருமே உங்க மைண்டை வந்து உள்ள திருப்ப மாட்டாங்க. எல்லாரும் வெளி விவகாரத்திலேயே தான் உங்களை விழுத்து விடுவாங்க. இப்ப நீங்க ரிலேஷன்ஸ் கிட்ட பேசினாலும் வெளி விஷயங்களையே உங்ககிட்ட ஆர்வமா பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் வெளி விஷயத்தான் பேசிட்டு, சினிமாக்கு போலாமா, அங்க பார்க்குக்கு போலாமா, இங்க பீச்சுக்கு போலாமா, இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப உங்க மைண்டை வந்து வெளிப்பக்கம்தான் ஆர்வத்தை தூண்டுறவங்க தான் உங்க நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாம். ஆனா சாது அப்படி செய்ய மாட்டார். மகான்கள், மகத்தானவர்கள், ஞானிகள்
அவரை நாடி வருகின்றவர்களுக்கு மனதை உள்ள திருப்பி விடுவார்கள். அதுதான் அவர்கள் செய்வார்கள். அப்பனால உங்களுக்கு சாதுக்கள் சங்கம் தேவை அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. ஏன்னா எதுக்காக சாது சங்கம் வச்சுக்கணும்னு நம்ம கேட்கலாம்ல. எதுக்கு போய் நம்ம ஒரு சாதுவோட சங்கமம் பண்ணணும், நான் பாட்டு நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க உள்ள திரும்பினாதான் நீங்க உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். வெளியே நீங்க விவகாரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதனால நீங்க ஒரு சாது சங்கமத்தை உண்டாக்கிட்டா மனம் மாற்றம் அடையும் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த சூத்திரத்துல பாக்குறோம். அப்ப இதுக்கு எப்படி உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பொதுவா மகான்களுடைய வைபவம் இருக்கு இல்லையா, மகான்களும் அந்த இறைத்தன்மையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா மகான்களும் அந்த இறைவனும் வேறு வேறு இல்லை தானே, அப்படித்தானே நம்ம சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஏன்னா குரு சிஷ்யன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா இறைத்தன்மையில தான் இருக்கு எல்லாமே. அதாவது இந்த பிரபஞ்சமே இறைவனா இருக்கு. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான். அப்போ நமக்கு உபதேசம் பண்ணுகின்ற மகத்தான மகான்களும் இறைவன் தான். அப்ப அவர்களிடத்துல நம்ம நெருங்கினா நமக்கு ஒரு அமைதி வரும், ஒரு ஆனந்தம் வரும். அதுதான் மகான்களுடைய உண்மையான நிலைப்பாடு, வைபவம். அப்ப இங்க பகவத் கிருபா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை அதை சொல்றாரு. ஏன்னா மகான்களுடைய கிருபை பகவத் கிருபாலேஷா துவா, மகத் கிருபையை மகத்துனா மகான்களுடைய கிருபையினால், கருணையினால் மட்டுமே அப்படிங்கிறாரு பாருங்க. அப்ப மகான்களுடைய தொடர்பு, மகான்களுடைய கிருபை, அவர்களுடைய கருணையினால் இறைவனின் பகவானுடைய அனுகிரகம், அருள் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப எப்படிங்க இவரை போய் பிடிச்சா இறைவனுடைய அனுகிரகம் எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம சந்தேகத்தோடு கேட்டோம்னா, உங்களுக்கு இறைவனை யாரும் தெரியாததுனால தானே நீங்க எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கல இத்தனை வருஷமா. ஆனா இப்ப இவங்கள மாதிரி ஞானிகளோட தொடர்பை நீங்க சாதுக்களுடைய சங்கமத்தை உண்டாக்கும் போது அந்த இறைவனை காட்டி கொடுத்ததுனால அந்த உண்மையான இறைவனுடைய அருள் உங்களுக்கு உண்டாகும். அப்ப என்ன நடக்குது, மனசு உள்ள திரும்புறதுனால அந்த உண்மையான பராபக்தி உங்களிடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தின் மூலமா புரிய வைக்கிறார். பகவத் கிருபா, அந்த கிரேஸ் ஆஃப் த டிவைன், அந்த இறைத்தன்மை இருக்கு இல்லையா, அது அதனுடைய அருள் இருக்கு இல்லையா, அது உங்களிடத்துல மலரும். எப்படி மலரும்? மகத்தான மகான்களுடைய சங்கமத்தால், தொடர்பினால். அப்படிப்பட்ட பகவத் கிருபா இருக்கு இல்லையா, பகவத் கிருபா எப்படி லேசாத், லேசாத் அப்படின்னா ஒரு சிறு துளியாவது உங்களுடைய வாழ்க்கையில விழுந்து விடும். அவருடைய அனுகிரகத்துல ஒரு சிறு துளியே விழுந்து விட்டா கூட போதும், எல்லாம் கிடைக்கிறோம். ஏன்னா அதுதான் இறைத்தன்மை, இறை அருள். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சாதுக்களுடைய சங்கமத்தை உண்டு செய்து கொள்ள வேண்டும் என்று இங்க பாக்குறோம். அப்ப பொதுவா நாம எப்படி தயாராகணும்? இறைத்தன்மையை காட்டி கொடுக்கின்ற சாதுக்களுடைய சங்கமத்தை நாடணும். அவர்கள் எதை எடுத்து மக்களுக்கு உபதேசிக்கிறார்கள் என்று பார்க்கணும். ஆதி குருமார்கள், அந்த பண்டைய ரிஷிகள் அவர்களுடைய வழியிலே வர்றவங்களா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் கடந்த சூத்திரத்திலே தெளிவா சொல்லிட்டார். சரியான குரு, சரியான பாதை, சரியான சாஸ்திரம், இப்படி நீங்க உள்ள வந்தால்தான் நீங்க வந்த வேலையை முடிக்க முடியும். நீங்க வேற மாதிரி பாதை மாதிரி இப்ப புதுசா வந்தவெல்லாம் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா கதை விட்டுட்டு இருக்கான்ட்டு அந்த பாதையில போனீங்கன்னா அவன் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒண்ணு புருடா விட்டு, அல்லது அவனுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒண்ணு புருடா விட்டு அவனுக்கு சாதகமா உங்களை திருப்பி விட்டுக்குவாங்க. அப்ப இது உங்க சாதனைக்கு தொய்வு ஏற்படும், நீங்க இறைத்தன்மைக்குள்ள மேல வர முடியாது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? அருள் அப்படின்னா, இறைவனுடைய கிருபா அப்படின்னா அது எங்க வெளியிருந்து வருவதில்லை, நம்முடைய உள்ளம் விழித்துக் கொள்வதனால் உண்டாவது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள் நமக்கு ஒரு சிறு துளியாவது உண்டாகும் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்படி எப்படி கிடைக்குது? பகவத் கிரேஸ் நமக்கு கிடைக்குது, அருள் கிடைக்குது அப்படின்னா மகத்தான மகான்களுடைய சாதுக்களுடைய தொடர்புனால. ஆனா அந்த தொடர்பு நமக்கு அந்த இறைத்தன்மையை நமக்குள்ள மலர வைக்கிறதுனால, அவர்கள் நமக்கு இறைவனை காட்டி கொடுப்பதனால அந்த ஆத்ம அனுபூதி நிலை நமக்கு உண்டாக வாய்ப்பு உண்டாகிறது, அந்த உள்ளம் விழித்தெழுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றார். அப்போ இங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை நாம நடைமுறையில கொண்டு வரணும். இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாதுக்கள் அப்படின்னா ஈஸ்வரன் தான் அவர்களும். ஏன்னா சாதுக்கள் ஈஸ்வரனுக்கு வேறா இல்லை இல்லையா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனே இருக்கிறதுனால அவர்களும் அதே நிலையில் இருக்கிறாங்க.
பட் என்ன அவங்களுக்கும் நமக்கும் டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதுக்கள் எப்பயுமே வந்து சத்துவ குணத்துல இருப்பாங்க. ஆனா நாம வந்து ரஜோ குணத்துல இருப்போம். இதுதான் டிஃபரெண்ட். அதாவது ரஜோ குணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, விவகாரத்திலேயே இருக்க தூண்டும். மனசு வந்து அடுத்தடுத்த விவகாரத்துக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை செய், இதை செய்யின்னு சொல்லி எதையாவது இழுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா சாதுக்கள் அப்படி வெளி விவகாரத்துல ஆர்வம் காட்டாம, தன்னுடைய சுயத்துல, தன்னுடைய சொரூபத்திலேயே எப்பவுமே இருப்பாங்க. ஆனா அவங்க வெளியே வந்து விவகாரத்துக்கு வர்றது எதுக்குன்னா, உலக சேமத்துக்காக, இந்த சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணுவதற்காக, கடமை செய்வதற்காக வருவாங்க. அவ்வளவுதான். அந்த நிலையில மட்டும்தான் உலகத்துக்கு அவங்க உபதேசத்தை கொடுப்பாங்க. திருப்பி அவங்க சுயத்துல நின்றுகிட்டே இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கிற மகான்கள் வந்து சாட்சாத் ஈஸ்வரன் தான். அப்ப அவங்க ஈஸ்வர நிலையில எப்பொழுதும் இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களை நாம் நடைமுறையில் கண்டுபிடித்து அவர்களோடு தொடர்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் பகவத் கிருபைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த சூத்திரத்தினுடைய ஆழமான புரிதல். அப்ப இங்க சாதனை அவசியம். ஆனால் அதற்கு சாதுக்களுடைய சங்கமம் மிக மிக அவசியம். அப்ப சாதுக்களுடைய சங்கமத்தினால் பகவத் கிருபை உண்டாகும். அப்போ நாம் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். இது ஒரு சாதனை அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். இது வந்து 3வது அத்தியாயத்தினுடைய 5வது சூத்திரம். அப்ப நம்ம இப்ப ஒவ்வொரு சாதனைகளா பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல சாதுக்களுடைய சங்கமம் தேவை என்று இதுல பார்க்க முடியுது. அடுத்தது 6வது சூத்திரம். மகத் சங்கஸ்து துர்லபோ அகம்யோ அமோகஸ்ச. இதுவும் அதே மாதிரிதான். மகத் சங்கஸ்து துர்லபோ கம்யோ அகம்யோ அமோகஸ்ச அப்படின்னு இதுக்கு அருமையான விஷயத்தை சொல்றார். அதாவது எப்படி இந்த சூத்திரம் அழகா சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட சாதுக்களுடைய சங்கமம் மிக மிக அரிதானது. அவர்களை எளிதில் அடைந்து விட முடியாது. ஆனால் அவர்களை அடைந்து விட்டால் அது வீணாகாது, நிச்சய பலன் தரும். அப்ப என்ன இந்த சூத்திரத்தினுடைய பொருள் புரிஞ்சுக்கணும்னா, மகத் சங்கஸ்து, மகான்கள் ஞானிகளுடைய சங்கமம் உண்டாவது துர்லபோ, அரிதானது, மிக மிக சிரமமானது, அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. அகம்ய, எளிதில் அடைய முடியாதது. அமோகா, அதே சமயம் அவர்களை அடைந்து விட்டால், சாதுக்களின் சங்கமத்தை உண்டாக்கி விட்டால் அது வீணாகாது, நிச்சய பலன் தருவது அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்ப ஏன் வந்து இங்க துர்லபா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படின்னா, அரிதானது அப்படிங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்றாரு அப்படின்னா, இப்ப பொதுவாவே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா காலங்களிலும் கிடைக்காது. அதாவது இந்த தன்னை தான் அறிகின்ற உயர் பரிமாண உணர்வை காட்டி கொடுக்கின்ற உண்மையான சாதுக்கள் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப குறைவு. எங்கேயாவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. ரொம்ப ரேர் பீப்புள்ஸ். ஆனா நீங்க கடவுள் வேறு நான் வேறுன்னு காட்டி கொடுக்கறதுக்கு உலகமே தயாரா இருக்கு. ஏன்னா உலகத்துல வந்து நீங்க தடுக்கி விழுந்தா கடவுள் மேலேயே விழுந்துடலாம். அந்த மாதிரி எல்லாரும் அப்படிதான் கடவுளை காட்டி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே கடவுள் தானே. அதனால எல்லாமே கடவுள் தான். ஆனா இங்க உண்மையான சாதுக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிப்பட்ட கடவுள் உண்மையில் எங்க இருக்கு அப்படின்னு நமக்குள்ள காட்டி கொடுப்பாங்க. அதாவது வெளியே தேடுற கடவுள் இல்லப்பா அது, உனக்குள்ள இருக்கிற கடவுள், உனக்குள்ள மலர வேண்டிய விஷயம் அது. ஏன்னா உன்னுள்ள உணர்வாய் உயிராய் இருக்குதுப்பா, அதைதான் நீ மலர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த, இறைவனுடைய உண்மை தன்மைய, உணர்வு நிலைய காட்டி கொடுப்பாங்க. அது அவங்க எப்படி காட்டி கொடுப்பாங்கன்னா, அவங்க சொந்த கருத்தெல்லாம் கிடையாது. எந்த சாதுக்களும் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்ல மாட்டாங்க. வேதத்தை பிரமாணமா எடுத்துக்குவாங்க. வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பிரஜானம் பிரம்மா, பிரக்ஞையே அந்த உணர்வே இறைவன் அப்படின்னு சொல்றதுனால, அந்த இறை உணர்வை, அந்த அன்பு உணர்வை உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட சாதுக்கள், மகான்கள், ஞானிகள் கிடைப்பது அரிது. அதனால இந்த உலகத்துல அது கஷ்டமான காரியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றதுதான் துர்லபா அப்படிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்றாரு. ஆனா என்னன்னா, இப்போ உண்மையான சாதுக்களுக்கு வந்து இங்க இருப்பதெல்லாம் ஒரே இறைத்தன்மை அப்படிங்கும் போது அவரிடத்துல அந்த ஈகோ இருக்காது, அகங்காரம் இருக்காது. ஆனா இன்றைக்கு பெரும்பாலும் நீங்க வந்து வெளியே சாதுக்கள்னு சொல்லி பார்க்க போனா எல்லாம் போலி ஆட்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இன்றைக்கு சாமியார்களா சாதுக்கள் மாதிரி பார்க்கறதுக்கு தெரிஞ்சாலும் மேக்சிமம் எல்லாம் போலிகள்.
அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையிலையும் மாட்டிடக்கூடாது. அதனால அவர் கிடைக்கிறது கஷ்டம். உண்மையான சாமியார்கள், சாதுக்கள், ஞானிகள், ரிஷிகள் கிடைப்பது கஷ்டம். அதுக்கு சாதகர்கள் தயாராக வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் கிடைப்பாங்க. ஏன்னா அது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள வரணும். அதனாலதான் அகம்யகாங்கிற வார்த்தையை போடுறாரு. எளிதில் அடைய முடியாது. ஏன் அவரை அவ்வளவு எளிதாக அடைய முடியாது அப்படின்னா, மைண்ட் அந்த மாதிரி அவருடைய விஷயத்தை ஏத்துக்காது. அவ்வளவு சீக்கிரம் அவங்க சொல்றத ஞானிகளுடைய அந்த உயர் பரிமாண நிலைய உள்வாங்க ஒத்துக்காது. ஏன்னா நம்ம ஏற்கனவே உலக விவகாரங்கள்லயே ஈடுபட்டு பழகின மனசு வேற எதையாவது தேடிக்கிட்டே இருக்கதான் பிடிக்கும். உள்ள திரும்புறதுக்கு பிடிக்காது இல்லையா? அதனால வெளி விஷயத்தை காட்டி கொடுக்கறவங்களை நோக்கி நோக்கி போயிட்டே இருப்பாங்க. காலங்கள் தான் போடும். ஆனா அது பிறவியை கடந்து கூட போகலாம். இந்த பிறவியை தேடுற மாதிரி இன்னும் 2 பிறவி எடுத்து கூட தேடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா பிறவி முடிக்க முடியாது. ஏன்னா காரணம் என்ன? அதுதான் எளிதில் அடைய முடியாது. அகம்யகா. அதே மாதிரி துர்லபா. அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப என்ன இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப சூரியன் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு வெளியே அழகா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா எத்தனை பேருக்கு அந்த சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கறத பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, கண் இருக்கிறவங்க தானே பார்க்க முடியும். கண்ணை திறந்து தானே பார்க்க முடியும். ஆனா நம்ம கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போயிடுது. அப்ப கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு போயிடுது அப்படின்னு சொல்றதுனால உண்மையிலேயே உலகம் இருட்டாயிடுதா அப்படின்னு கேட்டா இல்ல. நாம கண்ணை மூடிக்கிட்டோம் அதனால இருட்டாயிடுச்சு. அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, பூனை கண்ணை மூடிக்கிச்சுன்னா உலகம் இருண்டு போயிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம மைண்ட் செட்ல ஒரு விஷயத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால அது அப்படியே ஆயிடாது. நாம தவறா புரிஞ்சுக்கிட்டது உண்மை ஆயிடாது. இப்ப கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருட்டா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே வெளியே சூரியன் வெளிச்சமா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா வெளியே இருக்கிற சூரியனை கண்களை திறந்து பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு இருளா இருக்கு இருளா இருக்கு எல்லாமே இருண்டுடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இறைத்தன்மையை புரியாம இதுதான் இறைவன் இதுதான் இறைவன் என்று மாற்றி புரிந்து கொண்டு இவ்வாறு வாழ்கிறார்கள். அவர்கள் உண்மையான சாதுக்களை அடையவில்லை. அவர்களை அவர் எளிதாக அடையவும் முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க சொல்றார். மேலும் நம்ம மகான்களை தர்க்கம் மூலமா அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு மைண்ட் அப்டேட் ஆகும்போது அந்த உண்மையான சாதுக்களும் அந்த ரிஷிகளும் கிடைப்பாங்க. அதுக்கு ஒரு விஷயம் நமக்கு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு அந்த பக்குவம் வந்துட்டா தானாவே குரு வந்துருவார். நமக்கு அந்த பக்குவம் வரணும். மனசு கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகணும். நம்ம எதை தேடுறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அந்த தேடும் பொருள் இறைத்தன்மைக்குள்ள இருக்குங்கிறத நம்ம உணரணும். அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்கி வாங்கி போன தானாவே அதுக்கு தகுந்த குருமார்கள் உங்களை தேடி தானா வந்துருவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ஓப்பன் ஆயிடும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நடைமுறையிலயும் அதுதான் உண்மை. அப்பதான் அந்த மகான்கள் சொல்றது நம்ம மனசை தொடும். அப்பதான் அவங்க சொல்றதை ஏத்துக்க முடியும். அப்ப நாம அவர்களுடைய சந்திப்பு, அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய பார்வை இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா அவர்கள் அந்த மாதிரி ஒரு உண்மை நிலையில இருந்துகிட்டு இந்த உலகத்தை பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட மகான்களுடைய சங்கம், சாதுக்களுடைய சங்கமம் தேவை. அதனால மகான் அப்படின்னு நம்ம பார்க்கிற அந்த சாது என்பவரெல்லாம் ஒரு தனி நபர் கிடையாது. ஒரு தனி மனிதன் கிடையாது. அவர் உடல்லயே இல்லை. அவர் உணர்வுல இருந்துட்டு இருக்காரு. உலகத்துக்காக உடல்ல வந்திருக்காரு. அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு உடல் எதுக்காக தேவைப்படுதுன்னா, நாமெல்லாம் உடல் இருக்கிறதுனால நமக்கு தகுந்த மாதிரி இறங்கி வருவாங்க. அதே சமயம் அவங்க உண்மையா தான் உடல் இருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அவங்க அந்த உணர்வுலயே இருந்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் மிகப்பெரிய மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இந்த உலகத்துல வந்தாங்க, இருக்கிறாங்க, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்ப இது மாதிரி சாதுக்கள் சதா இந்த உலகத்துல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லாராலும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட உண்மையான சாதுக்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டா அவர் நிச்சயமா வெளியே எதையும் காட்டி கொடுக்க மாட்டார். அந்த உண்மையான சாது உங்களுக்கு உள்ளதான் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை காட்டி கொடுப்பார். அப்படிப்பட்டவர் தான் உண்மையான சாது, மகான், ஞானி. அவரு தான் மகத் அப்படின்னு பேரு. அவரு தான் ஈஸ்வரன் என்று பெயர். மகத்னாலும் ஈஸ்வரன், மகான்னாலும் ஈஸ்வரன் தான். அவர் தான் இறைத்தன்மையில் இருக்கிறார். அவரால் தான் ஒருவரை மாற்ற முடியும். அப்படிப்பட்டவர் தான் ஞானிகள் என்று இந்த இடத்துல இந்த சூத்திரத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிய வைக்கிறார்.
அப்ப இந்த சூத்திரத்தை நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேலோட்டமா பார்த்துக்கிட்டோம், சாதுக்களுடைய சங்கமம் அப்படின்றத எடுத்துட்ட உடனே அப்ப நான் வந்து ஒரு குருவை பிடிச்சிக்கலாமா அப்படின்னு ஒரு தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம சாதுக்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிற குருமார்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சாஸ்திரத்தை பத்தி சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன். அதாவது ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் அப்படிங்கிற மகான்கள் இருக்காங்க, வெறும் பிரம்மனிஷ்டர்கள்ங்கிற மகான்களும் இருக்காங்க. பிரம்மனிஷ்டர்கள் அப்படின்னா எப்படின்னா, அவங்க சாஸ்திரமெல்லாம் யாருக்கும் சொல்லி தர மாட்டாங்க, ஆனா சதா பிரம்மனிஷ்டர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மகான்கள் அப்படியே நிஷ்டையில் இருப்பாங்க. நிறைய பேரை பார்க்கலாம். அவங்க வெளி விவகாரத்துல எந்த ஒரு அத்வைத விஷயமோ, மற்றவர்களுக்கு இப்படி போகணும் அப்படி போகணும், இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, அதை கும்பிடு, இப்படி எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்பவுமே அந்த நிலையிலேயே அந்த நிஷ்டையிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே போதும், அவங்களுடைய அந்த கருணை, அந்த அன்பு, அவங்களுடைய அந்த நிலைப்பாடு நமக்குள்ள அப்படியே பாஸ் ஆகும். அப்படிப்பட்ட உயர்ந்த உத்தம ரிஷிகள், ஞானிகள், பிரம்ம நிஷ்டர்கள் நிறைய இருக்கிறாங்க. அது ஒரு கேட்டகரி. அது மாதிரி மக்கள் சமுதாயத்துல நிறைய சாதுக்களை பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன். ஸ்தோத்திரன்னா இந்த வேத சாஸ்திரங்களை நன்கு உள்வாங்கி அதன்படி வாழ்ந்து கொண்டு, அந்த ஸ்தோத்திரனா அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நானும் இறைத்தன்மையும் வேறு வேறு இல்லை என்று தன்னை இறைவனாக உணர்ந்து பிரம்மனிஷ்டனாகவே இருப்பார்கள். அவர்களை நாடுனா அவர்கள் சாஸ்திரங்களிலிருந்து சில விஷயங்களை எடுத்து சொல்வார்கள். அப்ப இது மாதிரி 2 கேட்டகரியா சாதுக்கள் இருக்காங்க. அவர்கள் மகான்கள், ரிஷிகள், சாதுக்கள். அப்படி இருக்கக்கூடிய சாதுக்களை நம்ம காண்பது மிக மிக அரிது. ஆனா இதுல நம்ம எந்த சாதுக்களை பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க சாதாரணமா வந்து அப்படியே பிரம்மனிஷ்டனா இருக்கிறவனை போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரேஸ் கிடைக்கும், அவருடைய அனுகிரகம், அருள் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு ஞானமோ உங்களை பற்றிய ஒரு புரிதலோ கிடைக்காது. ஆனா அவருடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய கிரேஸ்னால என்ன நடக்கும்னா, உங்களுக்கு இன்னொரு வடிவத்துல சாஸ்திரத்தை காட்டி கொடுக்கிறவா மாதிரி வருவார். அப்படி உடனே மாற்றம் நடக்கும். அப்ப இங்க வந்து நமக்கு உள்ள திரும்பணும், இன்னர் ரெடினஸ் தான் முக்கியம். நமக்கு உள்ள திரும்பி நம்ம பார்த்தால்தான் நாம் யார் என்று நம்மை உணர முடியுமே தவிர, சும்மா ஒருத்தரை பார்த்துட்டு வந்த உடனே நமக்கு அப்படியே மலர்ந்துடாது. ஏன்னா நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க நமக்கு சொல்றதுக்கு சாஸ்திரம் தேவை. ஏன்னா அதை பற்றி ஒரு புரிதல் நமக்குள்ள வராம நம்ம மலர முடியாது. அதனால நம்ம அப்படியே ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கற்பனைக்கு போயிடாதீங்க. அவங்க எல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அந்த அனுகிரகத்தினால நம்ம அடுத்த நிலைக்கு அப்டேட் ஆகும். அப்டேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பா தான் அதை எடுத்துக்கணும். அது ஆத்ம ஞானமா மாறிடாது. ஆத்ம ஞானம் என்பது நம்முடைய அஜ்ஞானம் நீங்கினால் மட்டும்தான் நாம் யார் என்று நம்மை உணர்ந்து உண்மை நிலையில் நாம் இருக்க முடியும். அதனால இந்த இடத்துல இந்த சூத்திரமும் அதே தான் சொல்லுது. சாதுக்களுடைய சங்கமம் அரிது, ஆனால் அப்படிப்பட்ட சாதுவின் சங்கமத்தை உண்டாக்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும். அப்படிதான் இந்த சூத்திரம் சொல்லிடுது. இந்த சூத்திரத்துக்கு ஒரு டைம் படிக்கிறேன். மகத் சங்கஸ்து துர்லபோ அகம்யோ அமோகச்ச. மகான்களின் சாதுக்களின் சங்கம் அரிதானது, அப்படி எளிதாக அவர்களை அடைந்துவிட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சாதுக்களுடைய தொடர்பை உண்டாக்கி கொண்டால், அவர்களை நாடி அடைந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நமக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று இந்த சாஸ்திரம், இந்த சூத்திரம் புரிய வைக்குது. இது 3வது அத்தியாயத்தினுடைய 6வது சூத்திரம். அடுத்தது 3வது அத்தியாயத்தினுடைய 7வது சூத்திரம். லப்யதே அபி தத் கிருபையைவ. இங்கு அதே தான் சொல்றார். லப்யதே அடையப்படுகிறது, அபி சாதுக்களுடன் சங்கமம் இருந்தால் கூட, சத் கிருபையா ஏவ அவர்களுடைய அருளால் மட்டுமே அடையப்படுகிறது என்று சொல்றார். அப்ப எப்படி இதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சாதுக்களுடைய சங்கமத்தை உருவாக்கிக்கிறது அப்படின்னா என்னன்னா, சாதுக்கள் தொடர்பு முதல்ல சொன்ன, சும்மா அவர்களை போய் பார்க்கறது, அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிறது மட்டும் இல்லை, அவருடைய அனுகிரகம் தேவை, அவருடைய கிருபை வேணும். கிருபை இல்லைன்னா நமக்கு உயர் பரிமாண உணர்வு நிலையை தொட முடியாது. மகான் சங்கம் கூட
முயற்சியால் நடக்காது, அவருடைய அருளால் நடக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இதுதான் இதனுடைய கருத்து. லப்யதே அபி தத் கிருபையா ஏவ. அந்த மகானுடைய சங்கமம், அந்த மகத்தினுடைய சங்கமம் வந்து கிருபையா ஏவ, அருளால் மட்டுமே, அவருடைய அருளால் மட்டுமே அடையப்படுகிறது, அவருடைய அருளால் மட்டுமே அடையப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இங்க போடுறாரு. அது ஏன் அப்படி வந்து மகான்களை புகழ்ந்து அவருடைய அருளால் மட்டுமே அடையப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அதான் நான் சொன்னேன். அதாவது மகானுடைய கிருபை அப்படின்னா நீங்க என்ன அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்கறதுனால நடந்துருமா? அப்படி இல்ல. அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமா உபதேசங்களை பெற்று அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நம்ம உள்வாங்கி அதில் நாம நிக்க பழகணும். அப்பதான் நமக்கு அந்த வாழ்க்கையில திருப்பம் நடக்கும். அந்த இறைத்தன்மையை காட்டி கொடுப்பாங்க. அப்ப அந்த பகவத் கிருபை உண்டாகும். அதாவது மகத் கிருபையினால் பகவத் கிருபை உண்டாகும். அப்ப எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுக்குதான் இங்க சாஸ்திரமும் சத்குருவும் வராங்க. அதாவது நம்ம இதை வந்து சிம்பிளா நடைமுறையில பேசும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம வார்த்தைகளை சாதாரணமா கையாளுவோம். அப்படி நம்ம கையாளும் போது நீங்க கேட்கலாம், என்னங்க மாதா பிதா குரு அப்புறம் தெய்வம் கடைசியா கொண்டு போய் கடவுளை போடுறீங்க, கடவுள் இல்லாம ஏதுங்க அப்பா அம்மா, கடவுள் இல்லாம ஏதுங்க குரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க சாஸ்திரம் அதை தெளிவுபடுத்துவதுதான் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கு. கடவுள் என்பதையே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க அம்மா அப்பாவை தெரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா மூலமா குரு வரணும். குரு காட்டி கொடுத்தா தான் கடவுள் தெரிவார், இல்லைன்னா கடவுள் தெரிய மாட்டாங்க. அப்ப குரு கிருபை இருக்கணும். குரு கிருபை இருந்தா தான் உங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும். அப்ப இங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம சாதாரணமா கையாளுறோம். ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அம்மா அப்பா மூலமா நம்ம இந்த உலகத்துக்கு வந்தாலும் குருவனுடைய அனுகிரகம் அருள் இல்லாவிட்டால் இறைவன் யார் என்று நமக்கு தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே பகவத் கிருபை உண்டாக வேண்டுமானால் மகத் கிருபை உண்டாக வேண்டும். மகான்களுடைய கருணை, மகான்களுடைய அனுகிரகம் உண்டாக வேண்டும். ஏவ அவர்களுடைய கிருபை ஏவ, அவர்களுடைய அருள் மட்டுமே, நாம் செய்கின்ற முயற்சி மட்டும் போதாது, அவர்களுடைய அருள் மூலம் மட்டுமே நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இப்படி சொல்லிட்டாங்களே, அப்ப அதனால நான் குருவை தேடி கண்டுபிடிச்சு நான் அடைய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ மலை மலையா காடு காடா சுத்தி குருவை அடைகிறதா அப்படின்னா, அப்படியெல்லாம் நீங்க தேடி குருவை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு, நான் ஒரு சாதுவை சந்திக்க போறேங்க, நான் என் சதுரகிரி போனேன், அப்படியே சதுரகிரியில போயிட்டே இருந்தா ஒருத்தர் அப்படியே போயிட்டு இருந்தாரு, அவரு தான் சாதுன்னு நினைச்சு அவர் பின்னாடியே போனேன், அவர் அப்படியே என்னை திரும்பி பார்த்தாரு, அவரை நான் பார்த்துட்டேன், எனக்கு அப்படியே அனுகிரகம் கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் வந்து ஆனந்தம் அடைஞ்சிருவேன், என் வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிடும், ஏன்னா இது யாருக்குமே கிடைக்கல, எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு சுத்துவாங்க இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி கிருபையில இங்க நம்ம புரிஞ்சிக்க கூடாது. அதாவது நம்ம சரியான பக்குவத்தை அடைஞ்சிட்டா குரு தானாவே வருவார். குருதான் உன்னை கண்டுபிடிப்பார் அப்படிதான் நாரதர் இங்க சொல்றார். நீ குருவை கண்டுபிடிக்கவே முடியாது, நீ குருவை தேடி பிடிக்கவே முடியாது, குரு உன்னை கண்டுபிடிப்பார். குரு வந்து எப்ப கண்டுபிடிப்பார், எப்ப குரு வருவார் அப்படின்னா, அந்த பக்குவம் அடையும் போது வருவார். அந்த சாதகன் அந்த நிலைக்கு வரும்போது குரு வருவார். கிருபை என்றால் ஏதோ வெளியிலிருந்து வரும் ஒன்று அல்ல, அது நம்ம உள்ளே இருந்து உணர்வது, உள்ளத்தினால் மலர்வதுதான் கிருபை. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான சந்திப்பு, மிகப்பெரிய மகான்களுடைய தொடர்பு, ஞான பாதைக்குள்ள நம்ம நுழைவதற்கான வாய்ப்பு எப்ப உருவாகும்னா, நம்ம உண்மையா இறைவனை தேடினோம்னா, உண்மையா நம்ம பக்தி பண்ணோம்னா அதுக்கு உண்டான வாய்ப்பை அதுவே உருவாக்கும். அப்படிதான் நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா தூக்கிட்டு போகும். ஏன்னா நம்ம சாதாரணமா இதை நான் எப்படி உங்களுக்கு எல்லாம் புரிய வைப்பேன் அப்படின்னா, இந்த ஜென்ரல் எஜுகேஷன் சிஸ்டத்திலேயே நான் புரிய வைப்பேன். ஏன் அப்படி புரிய வைப்பேன்னா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப நீங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கான டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப 10th கிளாஸ் டீச்சர் வரமாட்டார். ஆனா 10th கிளாஸ்க்கு நீங்க போகணும், நீங்க எலிஜிபிள் ஆகணும். 10th போறதுக்கு நீங்க எப்படி எலிஜிபிள் ஆகணும்? 6th பாஸ் பண்ணணும், 7th பாஸ் பண்ணணும், 8th 9th எல்லாம் முடிச்சாதான் நீங்க 10th கிளாஸ் ரூம்குள்ளேயே போக முடியும். அப்ப 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்குள்ள நீங்க நுழையணும்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 10ஆம் வகுப்பு ஆசிரியரை நீங்க பார்க்கலாம். அப்பதான் அவர் 10th சிலபஸ் எடுப்பார். அவர்கிட்ட போனீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாடம் உங்களுக்கு புரியும்.
அதே மாதிரிதான் +2 கிராஜுவேஷன் PhD இப்படிதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜெனரல் எஜுகேஷன்ல அதற்கான ஆசிரியர்களை சந்திப்போம். ஆனா நீங்க 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே உங்களுக்கு +2 ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுப்பாரா? அப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்களா? நடக்காது. அப்படி எடுக்கவும் முடியாது. அப்படி எடுக்கவும் மாட்டார். அது உங்களுக்கு புரியுதா? இந்த சேம் கான்செப்ட் தான் ஆன்மீகத்திலையும். ஆன்மீகத்துல எப்படின்னா, நீங்க சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிற படிநிலைகள்ல நீங்க பயணம் பண்ணும்போது, நீங்க சரீரத்தால் செய்கின்ற சாதனைகளா சில சேவைகளை இந்த உலகத்துக்கு செய்யும் போது அதுக்கு தகுந்த குரு உங்களுக்கு வருவார், அவர் வழி நடத்துவார். அவரை கடந்து நீங்க அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னேறணும்னு போகும்போது அடுத்த ஒரு குரு வருவார். அவர் வந்து உங்களுக்கு கிரியைகள்ல சில விஷயங்களை சொல்லி கொடுப்பார். அப்ப கிரியைகளும் செஞ்சு நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும் போது அடுத்தது யோகத்துக்கு ஒரு குரு வருவார். அவர் யோக பாதையில நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சில யோக வழிகளை சொல்லி கொடுப்பார். அட்டாங்க யோகத்தினுடைய வழிமுறைகளை சொல்லி கொடுப்பார். அப்படி நம்ம நடைமுறையில் அவரை பிடிச்சுக்கிட்டு அப்படியே முறையா மேல வந்தோம்னா ஞானத்துக்கான குரு வந்துருவார். அப்பதான் நம்ம மைண்டு ஞானத்துக்குள்ளேயே நுழையும். இல்லைன்னா ஞானத்துக்குள்ளேயே போகாது. ஏன்னா நம்ம எடுத்த உடனே ஞானத்துக்குள்ள போக மாட்டோம். போகவும் முடியாது. நம்ம அப்டேட் ஆகணும்ல. 10th பாஸ் பண்ணணும், +2 பாஸ் பண்ணணும், அப்புறம் தானே டிகிரி பண்ண முடியும். அது மாதிரி இங்கேயும் அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகத்துகளுடைய சந்திப்பு, மகான்களுடைய தொடர்பை உண்டாக்க வேண்டுமானால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்டே தவிர நாம அவரை தேடி போகணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப நாம இங்க புரிஞ்சுக்கணும், நம்ம தயாரா இருக்கோமா இல்ல நம்ம தேடி தேடி சுத்திக்கிட்டு திரியலாமா அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். நிறைய பேர் தேடி சுத்திக்கிட்டு தான் திரிவாங்களே தவிர குரு தன்னை தேடி வர வேண்டும் என்று தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள தயாராக யாரும் இல்லை. அப்படிதான் இன்றைய உலகத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால இங்க ஒரு விஷயத்தை நல்லா இப்படி புரிஞ்சுக்கணும். குரு கிருபை அப்படின்னா ஏதோ நம்ம போய் அங்க அனுகிரகம் பெறுறது, இங்க போய் அனுகிரகம் பெறுறது, இவரை பார்த்தா அனுகிரகம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு தானே நிறைய பேர் திருவண்ணாமலையில சுத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் சுத்தி அடையக்கூடிய விஷயம் அல்ல இது. ஏன்னா நம்ம இந்த சூத்திரத்தை தவறாக புரிஞ்சு கொண்டா இப்படியும் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம எதையும் செய்ய வேண்டியது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அதனால இங்க சரியான புரிதல் என்ன அப்படின்னா, நீங்கள் தயாராக வேண்டும். உங்களுக்கு கிருபை தானாக உண்டாகும், தானாக வரும். அப்ப அந்த நிலையில தான் மகான்கள் கிடைப்பார்கள். ஏனென்றால் அதற்கு முன்னால் அந்த மகான்களை, அந்த சாதுக்களை அணுகுவது சிரமம், அவர்களுடைய சங்கமம் அரிது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர அவர்களை பார்க்கவே முடியாதா, அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியாதான்னா கண்ணு முன்னாடியே இருப்பாரு, உங்களால புரிஞ்சுக்க முடியாது, அவர் சொல்றதை ஏத்துக்க முடியாது. அப்ப எப்படி நீங்க அவர் தான் அந்த விஷயத்த சொல்ல போறாருன்னு தெரியும்? தெரியாது. அப்போ ஒரே வரியில என்ன சொல்றாருன்னா, நீ தயாராகிறாய், கிருபை உன்னை தானாக வந்து சேர்கிறது. இவ்வளவுதான் இந்த சூத்திரத்துக்கான பொருள். அப்ப இந்த சூத்திரத்தை நல்லா உள்வாங்கிக்கங்க. என்ன இந்த சூத்திரம் சொல்ல வருதுன்னா, லப்யத்தே அபி தத் கிருபையைவ, சாதுக்களுடைய சங்கம் கூட அவரின் அருளால் மட்டுமே கிடைக்கிறது என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ அவர்களுடைய அனுகிரகத்தினாலே, அருளாலே அடையப்படக்கூடிய விஷயம் என்று பார்க்கிறோம். அடுத்தது 8வது சூத்திரத்தை பார்த்துட்டு நிறைவு செய்வோம். தஸ்மின் தஜ்ஜனே வேதா பாவாத், தஸ்மின் தஜ்ஜனே வேதா பாவாத், தஸ்மின் அவனிடத்திலே, ஈஸ்வரனிடத்திலே, தஜ்ஜனே அவனை சார்ந்த மகத்தானவர்கள், மகான்கள், ஞானிகள், வேத வேறுபாடினால் இல்லாததால், அபாவாத். அப்போ ஈஸ்வரனுக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த அவனை சார்ந்த மகான்களுக்கும் வேறுபாடு இல்லை. ஏனென்றால் இங்கு மகத்தான மகான்களும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அந்த அத்வைதத்தையே இங்க மீண்டும் நிலைநாட்டுறார். தஸ்மின் தஜ்ஜனே வேதாவாத் அப்படின்னா, வேதா பாவாத் அப்படின்னா வேதமே இல்லை, வேறுபாடு இல்லை. அபாவாத் அப்படின்னா இல்லாததால், வேறுபாடு இல்லாததால் அந்த மகத்தானவர்கள், மகான்கள், ஞானிகள், சாதுக்கள் ஈஸ்வரனுக்கு வேறாக இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஈஸியா சொல்றாரு இந்த இடத்துல. பட் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே சூத்திரங்கள்ல, ஸ்லோகங்கள்ல படிச்சிருக்கோம். இப்ப நம்ம ஜென்ரலாவே நம்ம வந்து இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் படிக்க வரும்போது சாஸ்திரத்திலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க.
அதாவது ஈஸ்வரன் தான் இங்க எல்லாமே இருக்கிறாருங்கிறது நம்ம எப்படி பார்த்தோம்? குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா? அது எதை புரிய வைக்குது அப்படின்னா, அந்த ஈஸ்வரனே குருவா வராரு. ஆனா அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம அந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டா அவர் தான் நமக்கு இந்த விஷயத்தை காட்டி கொடுக்க போறாருன்னு நமக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. அப்ப அதுக்கு நாம தான் பக்குவமாகணுமே தவிர, நாம பக்குவம் ஆகாம குருவே நம்ம முன்னாடி வந்தாலும் நமக்கு தெரியாது, புரியாது, ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா மனம் இருமைகள் இருக்கிறதுனால அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுதான் நாம இங்க புரிஞ்சுக்கவும் வேணும். ஏன்னா சாதாரண நிலையில இருந்து கொண்டு மிக உயர்ந்த சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கின்ற மகத்தானவர்களை, உத்தமர்களை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா இங்க பேதமே இல்லை, பேத அபாவம், வேறுபாடு இல்லை. ஏனென்றால் அவர்களிடத்திலே நான் என்ற தனித்தன்மை இல்லை. மகான்களிடத்திலே, சாதுக்களிடத்திலே நான் என்ற தனித்தன்மை இல்லை. அவர்கள் ஏற்கனவே அந்த பூரணத்துவத்திலே நிறைந்திருப்பதினாலே அவர்கள் தன்னில் தானாய் தன்மயமாய் அந்த ஈஸ்வர நிலையிலேயே, அந்த இறைத்தன்மையிலேயே இருக்கிறார்கள். அப்ப அவர்களும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அதுதான் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரகா என்ற அந்த ஸ்லோகமும் நமக்கு சாஸ்திர ரீதியா புரிய வைக்குது. அப்ப இங்க எல்லாமே ஈஸ்வர நிலைதான். ஆனா அந்த ஈஸ்வர நிலையில பக்குவம் அடையும் போது நானும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லை என்று ஒரு சாதகனும் அதை உணர்வான். அப்பொழுதுதான் அங்க ஈஸ்வர தன்மைக்குள்ள எல்லாம் இருக்குதுங்கும் போது அங்க குருவும் இல்லை, சிஷியனும் இல்லைங்கிறதும் புரிய வரும். அப்ப இருப்பது இறைவன் மாத்திரமேங்கிற நிலைப்பாடும் புரியப்படும். அப்ப இந்த இடத்துல இந்த முக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னா, நீங்க ஈஸ்வரனை பார்க்க வேண்டுமா, ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்க வேண்டுமானா இந்த உலகத்தை பார்த்தா போதும். ஆனா இந்த உலகத்தை எப்படி பார்க்கறீங்கிற பார்வை ரொம்ப முக்கியம். அபேத புத்தினால பார்த்தா இறைவன் மட்டும் தெரிவான். நீங்க இந்த உலகத்துல பேதமையினால, பேத புத்தியினால பார்த்தா எல்லாம் வேற வேறையா தெரியும். அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல நல்லா நம்முடைய பார்வை, நம்முடைய மனோபாவம் தான் முக்கியம் என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஈஸ்வரன் நிலை என்ன சொல்லுதுன்னா, சாதுக்களுடைய சங்கமம் ஏன் சக்தி வாய்ந்தது அப்படின்னா, அந்த ஈஸ்வரனே சாதுக்களாக வந்துதான் இங்க தன்னை காட்டி கொடுக்குறான். நானும் நீயும் வேறு வேறு இல்லை அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்காக, உபதேசத்தை கொடுப்பதற்காக இறங்கி வரான் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப அந்த ஈஸ்வரனை எப்படி நாம் அனுபவிப்பது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த ஈஸ்வரன் நிலையை நம்ம எப்படி நம்முள் உணர்வது அப்படின்னு கேட்டோம்னா, ஏற்கனவே சொன்ன அந்த சூத்திரத்துக்கு மீண்டும் போகணும். பகவத் ஸ்ரவண கீர்த்தன, பகவானை பற்றிய அவருடைய குணங்களை கேட்பதினாலும் பாடுவதினாலும் நாம் அந்த ஈஸ்வர நிலையை உணர முடியும். அந்த ஈஸ்வரனை நம்ம அனுபவிக்க முடியும். அப்ப அதுதான் நம்ம ரியலைஸ் பண்ணி அந்த நிலைக்கு நம்ம உயர முடியும். அப்பொழுதுதான் ஈஸ்வர நிலை நமக்கு அனுபவமாகும். அதனால இங்க சாதுக்களை பொறுத்த வரைக்கும் அந்த இறைத்தன்மையில் இருக்கிறார்கள் என்று நம்ம உணர்ந்து அவர்களோடு உறவாடும் போது அந்த உண்மை நிலை நமக்கு அனுபவமாகும் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன்னா நம்ம உடல்ல பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, உணர்வுல பார்க்கணும் அவங்க எல்லாம். அதுதான் இந்த சூத்திரம் சொல்ல வர்ற விஷயம். ஆனா இங்க இந்த சூத்திரத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, எல்லாம் கடவுள் தான், ஆனா எல்லாம் கடவுள் என்று நம்ம கருதலாம். ஆனா நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களும் அந்த கடவுள் தன்மையில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இல்லையா? ஏன்னா கடவுள் தன்மைங்கிறது அவனுடைய குணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கருணை, அன்பு, அமைதி, ஆனந்தம் அப்படிங்கிறது தானே இறைவனுடைய குணமா இருக்கு. ஆனா நம்ம அந்த குணத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுதா சமுதாயத்துல அப்படின்னா இல்லை, இல்லையா? நம்ம பார்க்கிற நபர்கள் அப்படி கருணையோடு இருக்கிறானா? இல்ல. நம்ம முன்னாடியே கொலை பண்றான். அன்பு செலுத்துறானா? இல்ல. அதிகாரம் பண்றான், அகங்காரத்துல ஆடுறான். அப்ப இதெல்லாம் எப்படிங்க இறைத்தன்மை ஆகும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, அதுக்குதான் இந்த இந்த நிலை புரிஞ்சுக்கணும்னா, அதாவது ஏன் அது அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, அந்த நிலைதான் நமக்கு ஏன் அனுபவமாகுது, இந்த நிலை ஏன் நமக்கு அனுபவமாக மாட்டேங்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், அப்டேட் ஆகணும். நாம நம்ம லெவல்ல இன்னும் நம்ம கொஞ்சம் மேல வரத்தான் நம்ம இடத்துல எப்படிப்பட்டவர்கள் தொடர்பு வைப்பார்கள்ங்கிறது நமக்கு புரியும். அப்படிப்பட்டவர்களோட தொடர்பு தான் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஏன்னா நம்ம கீழ்நிலையில இருந்துகிட்டு நம்ம பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவான விஷயங்களை பார்த்துக்கிட்டு கெட்ட விஷயங்களையே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் கெட்டவர்கள் தான் நமக்கு அனுபவம் ஆவாங்க.
நல்லவர்கள் அனுபவம் ஆக மாட்டாங்க. அப்ப நம்ம மைண்ட் அப்டேட் பண்ணி சரியான பாதையில சாஸ்திரத்தை நோக்கி போனா சரியான சத்குருவும் கிடைப்பாரு. ஈஸ்வரனே குருவா வருவாரு, நமக்கு எல்லாம் காட்டி கொடுத்துருவாரு. அப்ப மகானை சந்திப்பது என்பது ஈஸ்வரனை சந்திப்பதற்கு சமம். இந்த சூத்திரத்தை சொல்லணும்னா, ஒரே வரியில சொல்லணும்னா இதுதான் இந்த 8வது சூத்திரத்துக்கான விளக்கம். 8வது சூத்திரம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். தஸ்மின் தஜ்ஜனே வேத அபாவாத். அப்போ தஸ்மின் தஜ்ஜனேன்னா அவனை சார்ந்த, தஜ்ஜனேனா அவனை சார்ந்த, யாரை சார்ந்த? இறைவனை சார்ந்த, பிரம்மத்தை சார்ந்த, ஈஸ்வரனை சார்ந்த, அவனில் அவனை சார்ந்த சாதுக்கள் அவனுக்கு வேறாக இல்லை. அவனே இவன், இவனே அவன். அதுதான் இங்க உண்மை. அதனால சாதுக்களை பார்த்தா ஈஸ்வரனை பார்த்த மாதிரி, பிரம்மத்தை பார்த்த மாதிரி. ஏன்னா அவர்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த சூத்திரம் சொல்லுது. இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 8வது சூத்திரம். அப்ப இந்த இடத்துல இப்படி நிறைவு செய்வோம். ஏன் இதெல்லாம் இங்க சாதனைகள்ங்கிற இடத்துல இதெல்லாம் கொண்டு வராருன்னா, நம்ம எதை சாதிக்கணும், எதை சாதனையா செய்யணுங்கிறத சரியா காட்டி கொடுக்குறாரு. ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி சாதனைங்கிறது ஏதோ தலையில நிக்கிறது, மூச்சை புசு புசுன்னு இழுக்கிறது, நெருப்பு மேல நடக்கிறது, காத்துல பறக்கிறது, அப்படி இப்படின்னு ஏதோ கற்பனையான விஷயங்கள் எல்லாம் உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாது. சரியான குரு கிடைக்கணும், சாஸ்திர ஞானம் வரணும், நமக்கு அந்த சிரவணம் உள்ள அந்த விஷயம் போகணும், அதன் மூலமா மனம் மாறணும், அந்த அறிவு பிரகாசிக்கணும். இப்படிதான் பராபக்தியினுடைய நிலையை அடைய முடியும். வேற எந்த வழியிலையும் அடையவே முடியாதுங்கிறதுக்காக தான் இதை காட்டி கொடுக்கின்ற சாஸ்திரமும் சத்குருவும் ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதையும் இங்கு வலியுறுத்துறார் என்று நம்ம இதுல பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல இப்படி நிறைவு செய்வோம். நாளைக்கு அடுத்த சூத்திரத்தை பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு 3வது அத்தியாயத்தினுடைய 8வது சூத்திரத்தோட வகுப்பு நிறைவடைகிறது. நன்றி. ஓம் தத் சத்.